Welcome back to my channel. நாளைக்கு friendship day. அதனால ஏதாவது ஈஸியான எல்லாருமே செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு ரெசிபி கொடுக்கலாம் அப்படினு நினைச்சேன். சோ அதனால பேசிக்கான vanilla cupcakes with whipped cream frosting எப்படி செய்யறது அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். எல்லா இன்கிரிடியன்ட்ஸுமே வீட்லயே அவேலபிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இத பேக் பண்ணி கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல்ல சலடை வச்சு எடுத்துக்கங்க. அதுல 100 கிராம் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாத்தையும் உள்ள சேர்த்திட்டு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துருங்க. ஒரு விஸ்க வச்சு இந்த மாதிரி அதை நல்லா கலந்து எடுத்துருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வெட் இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் ஒரு முட்டையை உள்ள உடைச்சு சேர்த்திக்கங்க. அது ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிட்டு அது கூட 135 கிராம் சர்க்கரையை சேர்த்திக்கலாம். இப்போ இதுல 45 ml வாசமில்லாத எண்ணெய், அப்புறமா 60 ml பால், கடைசியா 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ். இதெல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா பீட் பண்ணிருங்க. இப்போ இதுல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த ட்ரை இன்கிரிடியன்ட்ஸையும் உள்ள சேர்த்த போறோம். இதை கலந்து விடுறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணாதீங்க. நார்மலான ஒரு விஸ்க் அண்ட் ஸ்பாச்சுலா வச்சு இது ஜென்டலா மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இதை நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, பண்ணா குளுட்டன் ஃபார்ம் ஆயிரும். நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுட்டு இருக்கேன், லம்ஸ் ஃபார்ம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ நம்மளோட கப் கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம கப் கேக் மோல்ட்ல ஃபில் பண்ணிடலாம். நான் வந்து 6 கப் கேக்ஸ் வைக்கிற மோல்ட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 6 கப் கேக் லைனர்ஸ் இதில் வச்சிடலாம். இதில் பேட்டர் ஃபில் பண்ணுறப்போ 3/4 அளவுக்கு ஃபில் பண்ணால் போதும். ஃபுல்லாக நிரப்பி ஃபில் பண்ணிடாதீங்க, ஏன்னா பேக் ஆகிறப்போ கப் கேக்ஸ் ரைஸ் ஆகும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை கொண்டு போய் 175 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 நிமிஷம் நம்ம பேக் பண்ணணும். ஆல்ரெடி உங்கள் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 175 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷம். இருபது நிமிஷம் ஆச்சு. கப் கேக்ஸ் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ராஸ்டிங் கொடுத்துடலாம். நான் இதுக்கு தேவையான விப்பிங் க்ரீம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தனியாக ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். அதோட கார்டை நான் மேலே லீவ் பண்ணுறேன். இப்போ இதில் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணி இதை கலந்து வைக்க போகிறேன். நான் இன்னைக்கு இந்த ஸ்வர்ல் ஃப்ளவர் நாசல் தான் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமாக சுகர் சிரப் ரெடி பண்ணி எல்லா கப் கேக்ஸ் மேலேயும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இது வந்து கேக் நல்லா மாய்ஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ நம்ம எல்லா கப் கேக்ஸ்க்கும் ஃப்ராஸ்டிங் கொடுத்துடலாம். ஆறுறதுக்கு முன்னாடியே ஃப்ராஸ்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா க்ரீம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கு அப்புறமா ஃப்ராஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃப்ளாட் டிசைன் எல்லா கப் கேக்ஸ்க்கும் கொடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இது பார்க்குறக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இந்த ஸ்டார் ஷேப்பில் இருக்கிறத மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட ரொம்ப டேஸ்டியான கப் கேக்ஸ் ரெடி ஆயாச்சு. அவ்வளவுதான், நம்மளோட vanilla cupcakes ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட செஞ்சு கொடுத்து அவங்க கூட என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி டர்ன் அவுட் ஆச்சு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதனோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.